10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 37. தேனின் கதை. எல்லா விலங்குகள்லேயும் கௌரவமானது தேனி. உழைப்பதால் அல்ல, அடுத்தவர்களுக்காக உழைப்பதால். தேனீக்கள் எப்போவுமே மனுஷனை ரொம்ப வசீகரிக்கிறதா இருக்குது. அதோட சமுதாய வாழ்வு அறுகோண வடிவத்தில் செல்கள்லாம் அமைஞ்சிருக்கும் கூடு போன்றவற்றை அவன் பார்த்து அதிசயப்பட்டிருக்கான். ஷேக்ஸ்பியர் தன்னோட 5ஆம் ஹென்றி நாடகத்தில் மனுஷனுக்கு தேனீக்கள் ஒழுக்கத்தின் கலையை கற்றுத்தருது என அதோட சமூக வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுறாரு. இதில் இருக்கிற பல்வேறு பணிநிலைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது பூக்கள் இருக்கிற இடத்தை அறிய சாரண தேனீக்கள் போயிட்டு வந்து நடனம் ஒன்றை நிகழ்த்தி காட்டி மலர்கள் இருக்கிற இடத்த மற்ற உழைப்பாளி தேனீக்கள்லாம் சொல்லுமா. அருகில் இருந்தால் நடனம் விரைவாகவும் தொலைவில் இருந்தால் மெதுவாகவும் இருக்குமா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பூவோட வகையின் மீதே கவனத்தை குறித்து இவ செயல்படுமா. மனிதன் தேனீக்களை வளர்க்க தொடங்கிறதுக்கு முன்னாடி வேட்டையாடிட்டு வந்தான். தேனீக்களோட உழைப்பை திருடி தித்திப்ப சுவைச்சான். தொடக்கத்தில் தேன் மட்டுமே அவனுக்கு கிடைத்த இனிப்பு பொருள். அதை மருத்துவத்திற்கும் பல சமூகங்கள் பயன்படுத்திட்டு வந்துச்சு. புனித ஜான் குரோசோஸ்டாம் தேனீக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது எல்லா விலங்குகள்லேயும் கௌரவமானது தேனி. உழைப்பதால் அல்ல, அடுத்தவர்களுக்காக உழைப்பதாலன்னு சொல்கிறாரு. கார்ல் டர்ன்ஃபுல்ன்றவர் காங்கோவில் இருக்கிற பிக்மிக்கள் எவ்வளவு தூரம் தேனை வேட்டையாடுறதில் ஆர்வம் கொண்டவர்கள்ன்றதை பற்றி எழுதியிருக்காரு. வன அழைப்பு தேனின் பொருட்டு பலத்ததாக இருந்ததாகவும் அவர்கள் தூங்கும் போதும் அவங்கள வனத்தை நோக்கி இழுக்கும் சாகசம் கொண்ட அபாயமான ஒரு வாழ்வை அவங்க நேசிக்க ஆரம்பிச்சு விடுவாங்களாம். மேற்கு வங்கத்தில் உள்ள 24 பாரகானா மாவட்டத்தில் ரங்கபேலியா பஞ்சாயத்தில் பல ஆண்கள் சுந்தரவனத்திற்கு தேன் எடுக்க போயிட்டு மனித கொல்லி புலிகளுக்கு பலியாகிறத பார்க்கலாம். தேனி வளர்ப்பு தொடங்கிய விதம் ரொம்ப சுவையானது. தேனீக்களை கொல்லாமல் தேன் எடுத்தால் அதிலிருந்து இன்னும் நிறைய தேனை எடுக்கலான்ற எண்ணம் ஒரு கட்டத்தில் மனித இனத்துக்கு புரிஞ்சுது. காலி தேன்கூடுகளையே புதிய மரத்தில் ஒட்ட வைக்க தொடங்கினான். பல ஆப்பிரிக்க பழங்குடியினர் இன்றைக்கும் செயற்கை கூடுகளை கொண்டு தேனீக்களை கவருவதுண்டு. அஸ்ஸாமில் இருந்து பர்மாவுக்கு இடைப்பட்ட மலைகளில் வாழற சில பழங்குடியினர் தேன் சேகரிக்கும் நாளன்னைக்கு உடலுறவு கூட வச்சுக்க கொள்ளக்கூடாதுன்னு கண்டிப்பாக இருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் திருமணம் ஆகியிருக்கிற இளைஞன் தன்னோட எதிர்கால மாமனார் வீட்டுக்கு தேன் சாப்பிட்ட கையோடு போகக்கூடாது. போனால் அவன் வழுக்கும் கைகள்லேருந்து எதிர்கால மனைவி தப்பிக்கொண்டு போய்விடுவாளாம். புதுக்கூட்ட தேனீக்கள் கட்டியதும் அதை பத்திரமா தங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாற்றுவாங்க. அப்போது அதை உன்னிப்பாக பார்த்து கொள்ள முடியும். அடுத்த கட்டமாக தேனீக்களை காலி டப்பாவில் அடைச்சி எடுத்துகிட்டு வந்து புதிய கூட்டை கட்ட வைக்க முயற்சியும் நடந்துச்சு. அடுத்த கட்டத்தில் மனிதன் ஏற்படுத்தும் தங்குமிடத்திற்கு தகுந்தவாறு தேனீக்கள் கூடு கட்ட பழகிடுச்சு. எத்தியோப்பா போன்ற நாடுகளில் இன்றைக்கும் மண், சாணம், வைக்கோல் போன்றவற்றை கொண்டு அறத பழசான கூடுகளை பயன்படுத்திட்டு வராங்க. தேனி வளர்ப்பு முதல்ல எகிப்து நாட்டில் தான் தொடங்குச்சு. கிமு 2500 ஆண்டுகள் வாக்கில் கிடைத்த குறிப்புகளில் தேனி வளர்ப்பு இருந்ததாக காணலாம். இது பற்றிய பல சுவர்ச்சோவியங்கள்லாம் தென்படுகிறது. தேனீக்களுக்கு இருந்த முக்கியத்துவம் அந்த சித்திரங்களில் தெரியுது. அப்போ தேனுக்கு இருந்த மந்திர மாயாஜால மத ரீதியான மகத்துவமும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. தேனுக்கு குணப்படுத்துகிற குணம் இருந்ததாகவும் சுவாச பிரச்சனைகள், கண்குறைகள் போன்றவற்றை தீர்க்கிற ஆற்றல் இருந்ததாகவும் இவங்க எண்ணினாங்க. தேனையும் வாத்து இறைச்சியும் புனித முதலைகளுக்கு ஊட்டினாங்க. தேனை இறந்தவர்களுக்காகவும் எகிப்தியர்கள் பயன்படுத்தினாங்க. டூட்டன் காமன் பிரமிடில் 2 ஜாடி நிறைய தேன் நல்ல தேன் என்கிற லேபிளோடு வைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க தொழிலாளர்கள். சிலரோட உடலையே தேனில் பாதுகாத்து வைத்திருந்ததும் உண்டு. அலெக்சாண்டருடைய மரணம் விருப்பம் தன்னை தேனில் நினச்சி புதைக்க வேண்டும்ன்றது தான். வெள்ளை தேனில் நினச்சி அவரோட விருப்பத்தை நிறைவேற்றினாங்களாம். எகிப்தில் தான் இடம்பெற்று இடம்பெயர்ற தேனி வளர்ப்பு முறை முதல்ல கையாளப்பட்டது. கழுதைகள் தேன்கூடுகளுக்கு 3ஆம் நூற்றாண்டில் சுமந்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. எகிப்து நாட்டிலேருந்து கிரேக்கர்கள் தேனி வளர்ப்பை கற்றுக்கொண்டார்கள். நீளமான சிலிண்டர்கள் வடிவத்தில் அவங்களும் தேன்கூடுகள் வச்சிருந்த தொல்லியல் குறிப்புகள்லேருந்து இது தெரியுது. பித்தாக்ரஸ் தினமும் தேன் சாப்பிட்டு வந்ததாகவும் அதனால் நெடுங்காலம் வாழ்ந்ததாகவும் கூறப்படுது. அரிஸ்டாட்டில் தேனீக்களை நுட்பமாக கவனிச்சார். தங்களோட வயிற்றுலேருந்து அது தேனை நக்கி கூட்டில் தள்ளுறதை கூட குறிப்பிட்டிருக்காரு. பழைய ரோம சாம்ராஜ்யத்திலையும் தேனி வளர்ப்பு ஒரு முக்கியமான தொழிலாக இருந்திருக்கு. வர்கில் என்றவர் தேனீக்களோட கூட்டத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்காரு. கிரேக்கத்தில் ஆண் தேனீக்களை அவற்றின் சோம்பலுக்காக நிந்திச்சாங்க. பைபிளில் பாலஸ்தீனத்தில் தேனும் பாலும் நதியாக ஓடுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் அது தேன் சேகரிப்பதையா தேனி வளர்ப்பதையான குறிக்கிறதுன்றது தெரியலை. பைபிளில் இயேசு முதலும் கடைசியமாக அருந்திய உணவு தேன்னு கூறப்படுது.
முகமது நபி உடல் நோய்க்கு தேனும் மனநோய்க்கு குரானும் மருந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அரேபியாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தேனீ வளர்ப்பு இருந்ததாக தெரியுது. ரோமானியர்கள் இங்கிலாந்துக்கு படையெடுத்தப்போ தேனீ வளர்ப்பு பரவுச்சு. ஆரம்பிக்கப்பட்ட தேன்கூடுகள் 18ஆம் நூற்றாண்டு வரை எங்கள் பழக்கத்தில் இருந்தது. இங்கிலாந்தில் இருந்த பல ரோமானிய குடிமக்கள் தேனீ வளர்ப்பவர்களாகவே இருந்தாங்க. அந்த நாட்டின் பழம் சட்டங்கள் தேனீ பற்றியும் தேன் பற்றியும் குறிப்பிடுது. தேன் நிலவு என்ற சொல்லு வந்த விதமும் ரொம்ப இனிப்பானது. மாதங்களை நிலவை வச்சு கணக்கிட்ட காலம் மூன்த் என்பதன் திரிவே மந்த். ஆங்கிலோ செக்சன் காலத்தில் புதிதாக கல்யாணமான தம்பதியருக்கு 30 நாட்கள் உடல் வீரியத்திற்காக தேன் கலந்த பானத்தை தவறாமல் தர்றது வழக்கம். அதிலிருந்து தான் அந்த சொல் ஹனி மூன்னு உருவானுச்சு. 1217ஆம் ஆண்டு ஒவ்வொரு விவசாயியும் தேனீ வளர்க்க வேணும்னு 3ஆம் ஹென்றி மன்னர் சட்டமே பிறப்பிச்சார். ஒரு மதம் தேனீ வளர்ப்பு பெரிதும் பரப்புச்சு. அது கிறிஸ்துவம் தான். தேன் வீட்டில் இருக்கும் மெழுகுதான் முதல்ல மெழுகுவர்த்திகள் செய்ய பயன்பட்டுச்சு. எனவே சர்ச்சுக்கல்ல மெழுகுவர்த்திகளை கொண்டு பிரார்த்தனை செய்யறதுக்கு தேன்கூடுகள் வேண்டும் என்பதற்காகவே பெரிய அளவில் தேனீ வளர்ப்பை மத்திய ஐரோப்பாவில் பிரபலமாக்குச்சு. ஒரு சமயத்தில் சர்ச்சுக்களை தேனீ வளர்ப்பை நிகழ்த்துச்சு. தேனீக்களோடு பல மூட நம்பிக்கைகளும் இருந்தது. குறைந்தது 3 கூடுகளாவது வளர்க்க வேணும். தேனீக்களை வெள்ளிக்கிழமை வாங்கவோ நகர்த்தவோ கூடாது. பிறந்த தேனியின் வாயில் தேன் தடவப்படுற வரை அதை புனிதமாக கருதணும். கொட்டியதும் தேனீக்கள் இறந்து விடுறதை பற்றி கிறிஸ்துவர்களிடம் ஒரு கதை இருக்குது. அது பிரான்ஸ் நாட்டு கதை. கடவுள் பரிசுகளை விநியோகிக்கும் பொழுது தேனீக்கள் தங்களுக்கு வெள்ளிக்கூடு வேண்டுமென வேண்டுகோள் விடுச்சான். கோபம் அடைந்த கடவுள் உங்களுக்கு சாணம் வைக்கோலால் ஆன கூடு தான் கிடைக்கும், கொட்டியதும் இறந்து போவீங்கன்னு சபிச்சதா சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் இது குறித்த புனைக்கதை இருக்குது. ஒரு தேனி முகமது நபிக்கிட்ட புகார் ஒன்று அழிச்சுதான். என் குழந்தைகளோட உணவை மனிதன் அபகரிக்கிறான், எனவே நான் கொட்டியதும் இறந்து போகணும் என விண்ணப்பிச்சுதான். அவரும் சரின்னாராம். மனிதன் சாக வேண்டும் என கேட்காமல் நான் சாக வேண்டும் என தவறாக கேட்டதால் அது இறக்கிற நிகழ்வு ஏற்பட்டுச்சான். தன்னோட எஜமானர் இறந்தால் தேனீக்கள் அவரை தேடி போய் விடுன்றதால மத்திய கிழக்கு பகுதியில் இன்னமும் தேனீ வளர்ப்பவர் இறந்தால் அவர் துணியிலிருந்து ஒரு பகுதியை துண்டித்து கூட்டில் கட்டி விடுவாங்களாம். எஜமானர் இன்னைக்கும் உயிரோடு இருப்பதா தேனீக்கள் நினச்சிக்குமா. தேனீக்கள் எல்லா பூக்கள்ல இருந்தும் தேன் எடுக்கும் திறன் பெற்றன. ஆனால் ரெட் கிளவர் என்கிற பூவில் மாத்திரம் தேன் எடுக்காது. அதற்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு கதை இருக்குது. கடவுள் தேனீக்களை படைச்ச உடனே 6 நாட்கள் உழைத்து விட்டு 7வது நாள் ஓய்வு எடுக்கணும்னு ஆணையிட்டார். ஆனால் அந்த ஆணையை புறக்கணிச்சுட்டு தேனீக்கள் 7வது நாளும் உழைச்சதால கடுப்படைஞ்சார் கடவுள். அதுவும் 7வது நாள் அவள் அதிகமாக ரெட் க்ளோவர் பூக்களில் சிறந்த தேன் கிடைக்கும்ன்றதால அதில் தான் அதிகம் வட்டமடிச்சுதான். எனவே கடவுள் தண்டனை தருவதற்காக அந்த பூக்களின் மகரந்தம் தேனீக்களுக்கு கிடைக்காமல் செஞ்சுட்டாரு. மனிதன் தேனீக்களை போர்களுக்கு பயன்படுத்தினான். தேனீக்களை எளிதில் தூண்டிவிட முடியும் என்றதால சிப்பாய்கள் எதிரிகளுக்கு எதிராக அதை பயன்படுத்தினாங்க. கிபி 908ஆம் ஆண்டு சிஸ்டர் என்ற இங்கிலாந்து நகரத்தை டென்மார்க் மற்றும் நார்வே படைகள் முற்றுகையிட்டப்போ மக்கள் எல்லா தேன்கூடுகளையும் சேகரித்து எதிரிகள் மீது எறிஞ்சாங்க. அப்போ எதிரி படைகள் சிதறி ஓடிச்சு. 1914ஆம் ஆண்டு கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஜெர்மானியர்கள் புதர்களில் தேன்கூடுகளை ஒழிச்சு வச்சாங்க. பிரிட்டிஷ் சிப்பாய்கள் குதிரைகளில் முன்னேறிய பொழுது புதர்களில் இடைஞ்சல் செய்யப்பட்ட தேனீக்கள் கிளம்பி அவங்கள கடுமையாக கொட்டுச்சு. ஆனாலும் பிரிட்டிஷ் படை பின்வாங்கலை. 8 கோணம் சேர்க்க தேன்கோட்டை ஸ்காட்லாந்தில் இருந்து ராபர்ட் கேர் என்றவர் கண்டுபிடிச்சார். அதற்கு அவருடைய ஸ்டீவார்டன் என்ற சொந்த கிராமத்தோட பெயரை வச்சார். இங்கிலாந்து சார்ந்தவங்க அமெரிக்காவில் குடியேறியப்போ 16-17ஆம் நூற்றாண்டுகளில் தேனீ வளர்க்க அங்கு புகுத்தினாங்க. கொடுக்கில்லாத தேனீகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸ்பெயின் நாட்டு மக்கள் வரத்துக்கு முன்பே மத்திய தென் அமெரிக்க பகுதிகளில் தேனீ வளர்ப்பு 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஆரம்பமாச்சு. ஆனால் தென் அமெரிக்க கண்டத்திற்கு புதிதல்ல. மாயன் நாகரிகமும் ஆஸ்டெக் நாகரிகமும் தேனில் தோன்றுது. இவங்க தங்களோட கீழோன்னு என கருதியவர்கள் மீது தேனையே வரியா வசூலிச்சாங்க. 17ஆம் நூற்றாண்டு குடியேறியவர்கள் வட அமெரிக்காவில் தேனீ கூட்டத்தை எடுத்துகிட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. முதல்ல வர்ஜீனியாவில் வெற்றிகரமாக தேனீ வளர்ப்பு நிறுவப்பட்டது. அப்புறம் அங்கேருந்து ஃப்ளாரிடாலையும் கென்டக்கிலையும் பரவுச்சு. ஒரு ரஷ்ய துறவி தேனீக்களை அலாஸ்காவுக்கு 1809ஆம் ஆண்டும் பிறகு கலிஃபோர்னியாவுக்கு 1830ஆம் ஆண்டும் எடுத்து செல்லப்பட்டது. ஒரு தேன்கூடு $111 1853ஆம் ஆண்டு விற்பனையானது. அங்கிருந்து அது பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு பரவுச்சு. டிஎஃப் பிங்காம் என்ற அமெரிக்க அதிகர் நெடியில்லாமல் புகையை பரப்புற முறையும் கருவியையும் இவர் தான் கண்டுபிடிச்சார். இன்று தேனீக்கள் மகரந்த சேர்க்கையோட மகத்துவத்திற்காக பெரிதும் நேசிக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. நாளை பார்க்கலாம் உலகை மாற்றிய பயணங்களை பற்றி. நன்றி, வணக்கம்.